ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. இந்த குழம்புல புளி சேர்க்காமல் செய்திருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ரெகுலராக வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டி குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்லாம் நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதை அப்படியே 1.5 to 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி சேர்த்துட்டு அதையும் கழுவிட்டு தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதுவும் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரிசி சேர்த்து பண்ணுறப்போ உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான். ஃபஸ்ட்டில் இந்த அரிசை மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அரிசி கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதிலவே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல பருப்பு, தண்ணி இல்லாமல் சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாம். பருப்பை கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப மைய அப்படி அரைக்க வேண்டாம். இதே போல் மீதம் இருக்கிற பருப்பையும் நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாவு கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதான் நான் இதில் முருங்கைக்கீரை சேர்க்க போகிறேன். ஒரு 2 கொத்து போல் கீரையை நல்லா கழுவிட்டு அப்புறமா சேர்த்துக்குவோங்க. நம்ம கீரைலாம் சேர்த்து பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். வேண்டான்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஆனால் சேர்த்தா சூப்பராக இருக்கும். கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் துருவிட்டு சேர்த்துருக்கேன். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா நமக்கு உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் அழகாக உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பமான சைஸில். எல்லா உருண்டைகளும் ரெடியாக இருக்குது. நம்ம இதை லைட்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை எப்படி வேணாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். ஒரு 6 to 7 நிமிஷம் போல் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ரெடி ஆகிடும். மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்மளோட உருண்டைகள்லாம் பாதி அளவு நல்லா வெந்து வந்திருக்கும். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் போல். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வரணும். இப்போ இதெல்லாம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம்லாம் போனதும் ஒரே ஒரு தக்காளியாக குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கினா தக்காளி சீக்கிரமாக வதக்கிடும். 2 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா குழைவாக வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இது போல் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் காரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை மணம் போகிறது வரைக்கும். மசாலாவோட பச்சை மணம் போனதும் இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் தேங்காய்லாம் சேர்க்குறப்போ ரொம்ப திக்காகிடும். அடுத்து நம்ம பருப்பு அரைச்சோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பருப்பு அரைச்சோம்ல, அதே மிக்ஸர் ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 5 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம பருப்பு உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருண்டைகளை ஸ்டீம் பண்ணியிருக்கோம், அதனால் உடஞ்சி போகாது. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் போல் நான் மூடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போல் கூட திக்காகும். அதனால் பார்த்துட்டு அதுக்கு ஏற்றது போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணியோட அளவுகளை.
பாருங்கள், நம்மளோட உருண்டைகள்லாம் கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.